இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா? உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா? உருவம் போடும் வேஷம் உண்மையாகுமா? விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா? விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா? வீட்டு குயிலை கூட்டில் வைத்தால் பாட்டு பாடுமா? பாட்டு பாடுமா? இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா? அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். எல்லா இடத்துலையும் எல்லா உலகத்துலேயும் நல்லது நடக்கணும், எல்லாரும் அமைதியாக இருக்கணும். இந்த வாழ்க்கை திறவுகோள் 168வது பகுதி. இனிமே இந்த பகுதியை நான் தமிழ்த்தி சேனலில் கொடுக்க போகிறதில்ல. இந்த இறைமை, அந்த இறைமைன்னு அடுத்த ஒரு சேனல் நம்மளது இருக்குது. அதில் ஆன்மீகத்தை மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறேன். அது ரொம்ப நாளாக நான் இயக்க முடியல. தமிழ்த்தியிலே கவனம் செலுத்திட்டு இருந்தேன், நேரம் இல்லாததால். இனிமே இந்த வாழ்க்கை திறவுகோள் ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே இறைமையில் தான் வரப்போகுது. அதனால் இந்த 168வது பகுதியிலேருந்து இங்கே ஆரம்பிக்கிறேன். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும், 167 பகுதியையும் நீங்கள் தமிழ்த்தியிலே பாருங்கள். ஏன்னா வாழ்க்கை திறவுகோள், நான் அடிக்கடி சொல்கிறேன், வாழ்க்கை திறவுகோள் வாழ்க்கை திறக்கிற திறவுகோள். அது ஒரு சாவி. அது கொஞ்சம் ஒரு சிந்தனையை உள்வாங்கினா போதும், வேறு மாதிரி மாறிடலாம். அந்த வகையில் இப்போ இந்த வாழ்க்கை திறவுகோள் ஏன் நான் இந்த பாட்டை பாடினேன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பழைய கவிஞர் கண்ணாசன ஐயாவுடைய பாட்டு. திரு சிவாஜி கணேசனுடைய நடித்த படம் இருவர் உள்ளம்னு ஒரு படம். ஒரு பொருந்தாத ஒரு மணமகனை வச்சுருவாங்க. அவர் மேலே இவருக்கு ஒரு ஒப்பீடு கிடையாது. யாருக்கு? பெண் பார்க்க வந்திருக்காங்க. அந்த பெண் பாடுவாங்க. அப்போ இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? அப்படி சொல்லிட்டு, உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா? உருவம் போடும் வேஷம் உண்மையாகுமா? விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா? வீட்டு குயிலை கூட்டில் வைத்தால் பாட்டு பாடுமா? இது பாருங்க, இது எல்லாமே அந்த சூழ்நிலை மட்டும் நினைக்காதீங்க. ஆன்மீகத்துக்கு மிகச்சிறந்த உதாரணம் இது. நம்முடைய இதய வீணை தூங்கிக்கிட்டே இருக்குது. நம்மகிட்ட ஒரு இதயத்தில் ஒரு வீணை இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல. இந்த விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமானா, இந்த ஆன்ம விளக்கு இருக்கே, அது குடத்தில் இருக்குது, உள்ளே இருக்குது. யாருக்குமே ஒரு விளக்கு இருக்குதுன்னு தெரியல. வீட்டு குயிலை கூட்டில் வச்சிட்டோம். அந்த வீட்டு குயிலை நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிறைப்படுத்திட்டோம். அந்த குயில் இருக்குது கூட நமக்கு தெரியல. இதுதான் பிரச்சனை. இதுதான் வாழ்க்கை திறவுகோள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டியாவே நீங்கள் மேலே வந்துடலாம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், நாம் உள்முக பயணம் செய்யணும். உள்முக பயணம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு புராணத்திலே வரும். நாரத சாமி தெரியும் உங்களுக்கு. நாராயணா நாராயணா உலகமெல்லாம் லோக சேத்திரம் முழுசும் போவார். அவர் லோகமெல்லாம் பயணப்படுவார். ஆனால் நாராயணான்னு சொல்லுவார். என்ன காரணம் அப்படின்னா, நாராயண கிருஷ்ணனை தேடிட்டு போகிறாராம். அது அந்த பார்வையே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. அந்த புராணத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாரதர் கிருஷ்ணனை தேடி போகிறாராம். கிருஷ்ணன் அந்த இடத்துல இருப்பாராம். இவர் போகிறதுக்குள்ளே கிருஷ்ணன் போயிடுவாராம். தேடி 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 கடைசி வரைக்கும் நாரதரும் கிருஷ்ணரும் மீட் பண்ணவே இல்லைன்னுவாங்க. வைகுந்தத்தில் நாராயணன் வேறு, அது விட்டுருங்க. ஆனால் கிருஷ்ணன்ற பக்தி இருக்கு பாருங்க, கிருஷ்ண பக்தியில் சொல்லுவாங்க. இவர் தேடி தேடி போவாராம். ஆனால் அங்கே நாரதர் போகும்போது கிருஷ்ணன் போயிடுவார். என்ன காரணம்னா, அதை என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியே இல்லை கிருஷ்ணன் என்பவன் உள்ளார்ந்த நிலை. நீங்கள் வெளியே தேடி தேடி, நாரதரே வெளியே தேடி தேடி கடைசியில் தான் கண்டுக்குவாருன்னு சொல்லிட்டு முடிப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இறைமை எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால், எல்லாமாக இருக்கிறது. ஆனால் அது உங்களிடம்தான் தெளிவாக இருக்கிறது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால தான் உலகத்தில் எல்லா ஒரு இறை இயலாளர்களும் சொன்னது என்னன்னா, உன்னை அறிவாய் உன்னை அறிவாய் உன்னை அறிவாய். சிந்தனையாளர்கள்லாம் அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. நீ உன்னங்கிட்ட இருக்கிற பொக்கிஷத்தையே நீ உணரலையே. உள்ளத்தில் உள்ளானடி அதை உணர வேண்டுமடி உள்ளத்தில் காண்பாய் எனில் கோவில் உள்ளேயும் காண்பாயடி. ஏங்க நம்ம பார்க்க முடியல? ஏன் வெளியே பார்த்துட்டே இருக்கோம்? பிரச்சனை என்னன்னா, தாகம் எடுத்தால் தண்ணிக்கு வெளியே தேடுறோம், பசிக்கு உணவை வெளியே தேடுறோம். நமக்கு பிரேமம் வந்துருச்சுன்னா, வயசுக்கு வந்துருச்சுன்னா அந்த பிரேமைக்கு வெளியே தேடுறோம். எல்லாத்தையும் பதவி பொருள் சுகம் எல்லாத்தையும் நம்ம வெளியவே தேடுறோம். இப்படி வெளியே தேடி 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 நம்ம என்ன பண்ணுறோம்? இறை தாகம்னு ஒன்று இருக்குது. அந்த இறை தாகம் ஏன் இருக்குதுன்னா, இப்போ நம்ம வெளியே தேடுறோம் பாருங்க. இந்த வெளியே தேடுற எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க? திருப்தியே அடையாதுன்றாங்க. ஏன்னா எவ்வளவு பணம் நீங்கள் சேகரித்தாலும் ஒரு நாள் புட்டும் போயிடும். இரும்பு பெட்டி காவு போயிடும்.
நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள், அரசாங்கம் பெரிய அரசியல்வாதியாக இருப்பீங்க, பதவியாக இருப்பீங்க, ஒரு நாளில் பதவி போயிடும். எல்லாமே நீங்கள் பிரேமையே என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் திருப்தி ஏற்படாது. அங்கே மாறி மாறி போக வேண்டியதுன்னா இதில் அவ்வளோதானே சுகம், இதில் அவ்வளோதானே சுகம் போயிட்டே இருப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம்? வெளிமுகமான வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தி ஏற்படுவதில்லை. ஆனால் அது எதுக்கு ஏற்படுத்துகிறாங்கன்னா, இதில் எல்லாம் திருப்தி அடையக்கூடிய விஷயங்கள் இல்லை, இது எல்லாம் ஏமாற்று வேலை. அதனால் உண்மையான ஒன்று இருக்குது, அந்த உண்மை எங்கே இருக்குது, அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறது உட்கார்றீங்க பாருங்கள், தேடி தேடி. துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரிகள், பிஹெச்டி படிக்கிற இன்ஸ்டியூஷன், எல்லாமே படித்தால் கூட ஞானம் கிடைக்காது ஐயா. அவர் சொல்கிறார், எங்கேன்னா விஸ்டம் இஸ் நாட் ஃபைனலி டெஸ்டட் பை த ஸ்கூல்ஸ். இங்கே தான் நீங்கள் வந்தாகணும். ஞானம் என்பது பள்ளிகளில் கல்லூரிகளில் வரையறுக்கப்படுவது கிடையாது. அப்போ என்னென்ன ஞானம்? ஏன் நம்ம ஞானத்தை எங்கே தேடணும்? கடைசியில் உட்காந்து இங்கே தான். அதனால தான் புத்தர்லேருந்து மகாவீரர்லேருந்து எல்லாரும் வெளிதான் தேடினாங்க. ஆனால் வெளியே தேடி 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 கண்டுகொள்ள முடியவில்லை என்று கடைசியில் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த பிறகு அடடா அங்கெல்லாம் இல்லை, இங்கே இருக்குது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் என்ன பிரச்சனை, அவங்க அப்படி உட்கார்ந்ததால் உள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை உணர்ந்துட்டாங்க. அதனால தான் அவங்க கடவுளை மறுத்தாங்க. கடவுள் மறுத்தான்னா கடவுள் இல்லைன்னு சொல்லலை, கடவுள் சொல்ல தேவையே இல்லை, நீ தான் கடவுள் ஆயிடுற. அதனால தான் சொன்னாங்க, எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் காட் ஷல் பி ஆளினார். எங்கே போனாலும் கடவுளை முன்னால், இறைமை முன்னால் வைங்க. ஏன் இறைமை முன்னால் வைக்கணும்? நம்ம அங்கே தான் நாம் வந்திருக்கிற பிரச்சனையே என்னென்னா அதை நோக்கி தான் வந்திருக்கு. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கடலுக்குள்ளே மீன்கள் இருக்கும், ஆனால் மீனுக்குள்ளே கடல் இருக்குது. தண்ணிக்குள்ளே மீன் இருக்குது, ஆனால் மீனுக்குள்ளே தண்ணி இருக்குது. அதே போலவே இறைமைக்குள்ளே தான் நாம் இருக்கோம், நமக்குள்ளவும் இறைமை இருக்குது. இதுதான் பிரச்சனை. இதை நம்ம புரிஞ்சுக்கல. பக்கத்துலேயே இருக்குது, உள்ளவே இருக்குது, வெளியே இதை விட உள்ளவே இருக்குது. அதனால தான் நம்ம புரிஞ்சிக்க முடியல. அதனால தான் உலகத்தினுடைய எல்லா இறை இயலாளர்கள் என்ன சொல்கிறாங்க, உன்னையே நீ உணர்வாய், உன்னையே. அதனால தான் 36வது அதிகாரம் மெய் உணர்தல்னே அதிகாரம் பேர், மெய் உணர்தல். நல்லா கவனிங்க, மெய் உணர்தல்னா எது உண்மையானதோ அதை உணருது. அதான் முதல்ல சொல்லுவார், பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான் ஆம் மானா கடைன்றார். அதாவது பொருள் இல்லாத இருந்தா சொன்ன பாருங்க, வெளியே இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பொருள் நினச்சிக்கிட்டு அது ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அதை உணர்ந்துட்டு என்ன பண்ணுறீங்க, மருளானா மானா பிறப்புன்றார். அதாவது மருளானா மயக்கம் கொடுக்குற ஒரு சிறப்பில்லாத ஒரு பிறப்புடா இந்த பிறப்பு அப்படின்னு உணரனா. எது நீ எல்லாம் இதெல்லாம் வெளியே கதையே உணர்ந்து வச்சுக்க, அதெல்லாம் மோசமான பிறப்பு அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம், மெய் உணர்தல் வேண்டும். அதனால தான் கடைசி குறளை முடிப்பார். அது 36 குறளில், காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்ற நாமம் கெடும் நோய் அப்படிங்கிறார். காமம்னா என்ன, பேராசை, ஆசைன்னு சொல்லலாம், அது பேராசையை வச்சுக்கோங்க. வெகுளினா என்ன, கோபம், கடும் கோபம். மயக்கம், எல்லாத்துலேயும் நமக்கு அறிவே இல்லாமல் எதையோ சிறப்பாக நினச்சிக்கிட்டு எதையோ நிலையானதாக நினச்சி போகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் மயக்கம். இந்த மூன்றையும், இந்த குற்றம் இல்லாமல் போனாலே உனக்கு துன்பம் இல்லைன்றார். இதுதான் மெய் உணர்தல். இப்போ ஒரு சின்ன விஷயத்தோடு முடிச்சிடுவோம் பாருங்கள். இந்த இடத்துல தான் இதே ஒரு வினாவும் பதிலும் பீர்பால் அக்பருடைய வாழ்க்கையில் வருது. அதுக்கு முன்னால் இவர் தெரியும் உங்களுக்கு, நந்தனார், நம்முடைய நாயன்மார்கள், அவர் ஒரு நாயன்மார். சிந்தனை பற்றி அவருடைய சரித்திரங்களும் தெரியும். அதில் அவர் சொல்லுவாராம், அடிக்கடி சிவநாமத்தையே சொல்லுவாராம். நம்ம சொன்ன பார்த்தீங்களா, இறைவன் எப்போவுமே இருந்துட்டு இருக்கிறான். ஏன் இருக்கிறான்? நீங்கள் பார்த்தா எகிப்தில் சொல்லுவாங்க, ஒருவன் தன் வீட்டை அடைவதற்கு முன்னாலே அவன் பலது வீட்டை அவன் தட்டி பார்க்க வேண்டி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் பக்கிரிகள் எகிப்தில் இருக்கிற சாதுக்களை என்ன சொல்லுவாங்களா அந்த காலத்தில், ஒருவன் தன் வீட்டை அடைவதற்கு முன்னால் பக்கத்து எல்லா வீட்டையும் போய் தட்டிட்டு தான் கடைசி இங்கே வர முடியுதுன்றாங்க. அப்படி தான் வர முடியுமா? அதுபோல் இங்கே பாருங்கள், அவர் நாமமே எப்போவுமே இறை நாமமே சொல்லிட்டு இருந்தவர். அவர் தோழர்கள்லாம் கேட்பாங்களாம், உனக்கு இறை நாமம் உனக்கு சோறு போடுமான்னு. அப்போ சொல்லுவாராம், யார், நந்தனார் சொல்லுவாராம், நாய் சோறு உண்ணும் நாமம் பாடுமா. சாருங்க, நாய் சோறு தின்னும், ஆனால் அது நாமம் பாடுமான்னு வரான். ஆனால் இங்கே பாருங்கள், அக்பருடைய பீர்பால் கதையில் ஒரு தடவை அக்பருக்கு பீர்பால் கீதையை ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை விவரிக்கிறார். அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னன்னா, அதை சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, என்னை யார் உளமாற துதிக்கிறானோ, எப்பொழுதும் யார் என்னையே நினைக்கிறானோ அவனுடைய யோக சேமங்களை நானே பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்லோகம் வரும். அதை விவரிக்கிற போது அக்பர் சிரிச்சிட்டே கேட்டாராம், நீ சொல்கிறத பார்த்தா இறை நாமமே போதும், அவரே நினச்சிட்டா போதும், சோறு கிடச்சிடும், அவ்வளோதானே அப்படின்னாராம். அதான் சொல்கிறாரு அப்படின்னாராம் பீர்பால். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் இவங்க காட்டுக்கு போகிறாங்க வேட்டைக்கு.
காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது பீர்பால் என்ன பண்ணுறான், கூடவே வரவன் காட்டில் எதுவும் கிடைக்கல, இவங்களுடைய பரிவாரம்லாம் தனியாக வந்து வெளியே வந்து 2 பேர் தான் இருக்காங்க, எதுவுமே கிடைக்கல, எந்த பக்கமும் தண்ணியும் கிடைக்கல, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, சோர்ந்து உட்காந்துடுறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அக்பர் அப்படியே யோசிக்கிறாரு, சரி நீ உட்காரு நான் வரேன்னு சொல்லிட்டு வெளியே இப்படியெல்லாம் போகிறாரு. போனால் அங்கே ஒரு குடிசை இருக்குது, ஒரு பாலும் பழமும் கிடைக்குது. அது கிடச்சி அவர் சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அக்பர் என்ன பண்ணுறாரு, அவர் யோசிக்கிறாரு, பாவம் நாமும் சோறு போடுவோம், நாமும் சோறு போடுன்னு கிடக்கிறான், அவன் பட்னியாக இருப்பான், இது அவங்கள்ட்ட கொஞ்சம் பால் கொடுத்துலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு நேராக அங்கே வராரு. வந்தவர் பீர்பாலை பார்த்து கொடுக்குறாரு, இந்தா பீர்பால், ஆனால் ஒன்று, நீ நாமம் தான் சோறு போடும், நாமம் தான் சோறு போடுன்னு சொன்னீங்க, பகவத் நாம சோறு போடுன்னு சொன்னீங்க, இப்போ பார் நாம சோறு போட்டுச்சான்னு கேட்டாராம். இவர் அழகாக கூலாக வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு சொன்னாராம், அந்த பகவத் நாம நான் அவருக்கு 24 மணி நேரமும் முப்பொழுதும் நான் வந்து உபசரிக்கிறதால தான், பேசுகிறதால தான், அவரையே நான் நினைக்கிறதால தான் உங்கள் மனசுக்குள்ளே எனக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்தது, பகவத் நாமா இல்லாமல் வேறு என்ன கொடுத்தது அப்படின்னாராம் அவர். பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, நமக்கு இறைமையை தேடுவதற்கு முன்னால் வரைக்கும் நம்மால் திருப்தி அடைய முடியாது. அப்போ நம்முடைய நோக்கம் என்னவாக, நான் இறைவன்னு சொல்லலை, ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் இந்த இறைமை தொகுப்பில் நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆஸ்கார் வைல்டு உங்களுக்கு தெரியப்படும் மேல்நாட்டுடைய அற்புதமான சிந்தனையாளர். அவர் சொல்லுவார், அவர் வந்து பெரிய சிந்தனை ஆகிறதுக்கு முன்னால் ஊரில் இருக்கும்போது தெரியல, ஊரை விட்டு வெளிநாடுகள்லாம் போகிறாரு, போய் திரும்பி வராரு, அந்த கிராமத்தையே புதுசாக பார்க்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய கிராமத்தில் மரங்களெல்லாம் அழகாக தெரிந்தது, பறவைகள் பட்சிகளெல்லாம் அழகாக தெரிந்தது, என்னோடய கிராமமே புதுசாக வடிவம் மாதிரி மாறி போன மாதிரி தோணுச்சு, அவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லுவார். என்ன காரணம்னா, நமக்கு மற்றவங்க ஒப்பிட்டு பார்த்து தான் நம்முடைய மதிப்பே நமக்கு தெரியுது. அதனால் நாம் நமக்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை வெளியே எல்லாம் தேடி தேடி ஓய்ந்து போன பின்னாலே தான் கண்டுகொள்ள முடிகிறது. வாழ்க்கையின் திறவுகோல் உள் உணர்வில். அதனால் தான் உங்களுக்கு பாமர தனம் முக்கியம் இல்லை, பாமர தனமாக வாழாதீங்க, பரமதனத்தை தேடுங்கள். பாமர தனத்தை விட்டு விடுங்கள், பரமதனத்தை வையுங்க. நீங்கள் பிரார்த்தனை பண்ணாவே கடவுளையே நீங்கள் மாற்றுறதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்க, பண்ணாதீங்க. உள்முகமான தியானம் செய்யுங்க. அதுதான் முக்கியமான கூறாக நினச்சி உலகத்தினுடைய எல்லா இயலாளர்களும் சொல்லியிருக்காங்க. ஆன்மீகவாதிகள் எல்லாருமே சொன்னது என்னென்னா, நீங்கள் உள்முகமான பயணம் ஏன் சொன்னாங்கன்னா, அந்த வாழ்க்கை திறவுகோல் அப்போ தான் திறக்கிறது.